என்னங்க, காஃபி குடிங்க. இன்னமும் அதே நினச்சிட்டு இருக்கீங்களா? ஆ, இன்னமும் அதேவா நினச்சிட்டு இருக்கீங்க? இல்லைம்மா, நினைக்காம ஞாபகம் வந்து வந்து தான் போகுது. என்னன்னா, கோவம் இருக்க தான் செய்யும். எப்படி என் மேல அதுவும் கோவம் இல்லாமல் இருக்குமா உங்களுக்கு? அதுவும் சரியான கோவம் கண்டிப்பாக இருக்க செய்யும். ஏன்னா அப்படி நான் பண்ண அது ரொம்ப தப்பு. பெரிய பெரிய தப்பெல்லாம் பண்ணியிருக்கேன். அதனால யாராக இருந்தாலும் என்னை கொல்லாமல் விட்டாங்களேன்னு சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதுதான். என்னங்க, காஃபியே குடிங்க. காஃபி போட்டு வந்துட்டியா? நீ குடிச்சியா? ஆ, குடிச்சேன். பொய் சொல்லல ஆர்த்தி, குடிச்சி இல்ல. பொய் சொல்லணும்னு நினைக்காத. கண்டுபிடிச்சிருவேன் நான் எப்படியா இருந்தாலும். உண்மையை சொல்லு, குடிச்சியா இல்லை என்கிட்ட ஏமாத்துறியா பொய் சொல்லி? இதில் என்னங்க இருக்கு? உங்ககிட்ட நான் பொய் சொல்லி ஏமாற்றி என்னங்க பண்ண போகிறேன்? நிஜமா குடிச்சேன் தாங்க. குடிச்சிட்டு வச்சுட்டு தான் உங்களுக்கு நான் இப்போ ஊற்றி எடுத்துட்டு வந்தேன். ஆமாம், ஆ, ரெண்டு பேரும் சேர்ந்து தானே குடிப்போம். நீ ஏன் அதுக்குள்ள குடிச்ச? குடிச்சிட்டேங்க. தலைவலிக்கிற மாதிரி இருந்ததா? எதையும் நினைச்சு அழுகிறியாக்கும்? இல்லை இல்லை. பொய் சொல்லாத. எனக்கு தெரியும். நைட்டும் நீ தூங்கல. பார்த்துட்டே தான் நானும் இருந்தேன். ஒரு மாதிரி அழுதுகிட்டே தான் இருந்த. இப்போவும் வந்தா அதே மாதிரி மூஞ்சி முன்னு வச்சுட்டு ஒரு மாதிரி இருக்க. ஏன் ஆர்த்தி இப்படி பண்ற? என்னங்க பண்ணுறது? நினச்சி நினச்சி அழ வேண்டியது தான். தலையெழுத்து அப்படி தானே இருக்கு. நீ லைஃப் லாங் நினச்சி நினச்சி அழுதுகிட்டே இருடி அப்படின்னு சொல்லி கடவுள் தலையில் எழுதி வச்சிருக்கு. ம், யாராலங்க மாற்ற முடியும்? பரவாயில்ல, விடுங்க. ஆர்த்தி, ஆ, சொல்லுங்க. இல்லைம்மா, அவங்க அண்ணி சொன்னாங்கல்ல, அந்த ஷீலாக்கா, அவங்க சொன்னது என் மனசில் சரின்னு பட்டுச்சு தெரியுமா? அஞ்சு நினச்சா அந்த குழந்தைய நமக்கு கொடுக்கலாம். ஆனால் அஞ்சு தான் நினைக்க மாட்டான்னு நினைக்கிறேன். ஏன்னா நமக்கும் குழந்தை நீ இருக்காதுன்னு சொல்லி டாக்டர் சொல்லிட்டாங்க. நாமளும் அதை நினச்சி நினச்சி கவலைப்பட்டுட்டே இருக்கோம். அப்படிப்பட்ட சமயத்தில் என்ன மாதிரியே ஒரு அழகான குழந்தை பிறந்திருக்கு அவளுக்கு. அதை அவள் நினச்சானா நம்மக்கிட்ட கொடுத்து நம்மளை வளர்க்க சொல்லலாம். ஆனால் அவள் நினைக்கணுமே. அதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த சீலாக்கா சொல்லாமல் இருந்த வரைக்கும் கூட ஓகே. ஏன் ஒரு வேளை அவங்கள்ட்ட கொடுத்தா என்ன அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. உங்களுக்கு மட்டும் இல்லைங்க, எனக்கும் தான். நைட்லேருந்து எனக்கு யோசிச்சதே நான் அதை தாங்க. ஏன் அவங்க கொடுக்கலாமே, கொடுத்தா நம்ம வளர்க்கலாமே வளர்க்கலாமே வளர்க்கலாமேன்னு யோசிச்சு 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 நான் மேக்ஸிமம் யோசிச்சது அது மட்டும்தான். நீ மட்டும் இல்லைம்மா, சேம் நானும் தான் அப்படி நினைக்கிறேன். ஆனால் அதுக்கு அஞ்சு ஒத்துக்கணுமே. அஞ்சு ஒத்துக்கிட்டா மட்டும்தானே நடக்க முடியும். சொல்லு. வாமாப்ல, எத்தனை டைம் தானே உனக்கு ஃபோன் பண்ணுறது? ஏன்டா ஃபோன் அட்டன் பண்ணவே மாட்டேங்கிற? ஐயோ, ஃபோன் பண்ணியா? சாரி மாப்ள. கா நேற்று கொண்டு வந்து ரூமில் போட்ட ஃபோனு. கால் வந்தது தான், நிறைய கால் வந்தது. நான் எடுக்கல ஒரு காலையும். நீயும் பண்ணியிருந்தியா? சாரிடா. என்ன மச்சான், போனது என்னாச்சு? சொல்டா. போனது என்ன ஆச்சு? சண்டை வந்து பிரச்சனை வந்து அவர் என் கழுத்தில் கையை வச்சு பிடிச்சி தள்ளி வெளியில் தள்ளி விட்டுட்டாருறான். வேற என்ன நடந்துச்சு? ஆனால் போனதுலேயும் ஒன் சிறப்பாக ஒன்று நடந்துச்சு. குழந்தைய பார்க்கவே விடல மச்சான். நானும் தூக்கி கொஞ்சலான்னு பார்த்தேன். அதுக்குள்ளேயே பெரிய பிரச்சனை. அவங்க அண்ணி ஒருத்தவங்க இருக்காங்கல்ல, ஷீலா. ஆமாம். அண்ணே, உட்காந்து பேசுங்க. சரிம்மா, சொல்லுடா. ஆமாப்ல, அவங்க அண்ணி ஷீலா இருக்காங்கல்ல, அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்கடா. ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த வார்த்தை சொன்னது. ஆனால் நடக்குமான்னு தான் தெரியல. கடவுள் தான். அப்படி என்ன மாப்பிள்ள அந்த வார்த்தை? அது ஒன்றும் இல்லைடா. என்னன்னா, குழந்தைய ஏன் அந்த விக்கி கிட்ட கொடுத்தா என்ன? நாங்கள் இந்த மாதிரி குழந்தை இல்லாத விஷயம் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருந்தோம். சொன்னதுக்கப்புறம் அவங்க அந்த குழந்தைய விக்கி கிட்ட கொடுத்தா என்ன அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்கடா. எனக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுருச்சு. ஆனால் உண்மையாக நடந்தாலும் ஓகே தான் தோணுது மாப்பிள்ள. ஏன்னா அஞ்சு இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டா. அவள் ஹஸ்பண்ட் கூட லைஃப்பில் செட்டில் ஆகணும். அவள் வாழ்க்கையை ஆரம்பிக்கணும். இந்த குழந்தை இருந்தாலும் அவங்களுக்குள்ள பிரச்சனை வரதான் செய்யும். அதனால் எங்களுக்கு குழந்தை இல்லைன்னு கடவுள் சொல்லிட்டாரு. நாங்கள் வச்சு வளர்த்துக்குறோண்டா.
ஆனால் அவ கொடுக்கணுமே, என்கிட்ட கொடுக்கணுமே குழந்தைய. அவ கொடுக்குறான்னு தான் தெரியல மாப்பிள்ள. ஏன்னா நான் பண்ணாத தப்பு கொஞ்சமா நஞ்சமா சொல்லு. ஏகப்பட்டது அவளை டார்ச்சர் பண்ணி ஈவன் இந்த குழந்தைய கூட அழிக்கிறதுக்கெல்லாம் வழி பண்ணேன். அதெல்லாம் இப்போ நினச்சாலும் இவ்வளோ கேடு கட்டவனாக இருந்திருக்கனே இந்த விக்கி அப்படின்னு ரொம்ப ஃபீலிங்காக இருக்குடா. அதான் மாப்பிள்ளை யோசிச்சுட்டே இருக்கோம். திரும்பி அவள்கிட்ட போய் எப்படி கேட்குறது? திரும்பி போனாலும் பிரச்சனை பெருசாகும். என்ன பண்ணுறதுன்னு தெரியல மாப்பிள்ள. அதானே நைட்ல இருந்து யோசனையே அதுதான். ம் நீ சொல்கிறதும் கரெக்டு தான். 5 கூட கொடுக்கலாம். கொடுத்தா நீங்கள் பாட்டுக்கு வளர்த்துட்டு இருப்பீங்க. ஆனால் அவள் கொடுக்கணுமே, அதானே பெரிய விஷயம். கொடுத்துட்டா ஓகே தான். அவன் என்ன சொல்கிறான்னு தெரியலையே மச்சான். ம் ஆ, எனக்கு ஒரு ஐடியா தோணுது. வரியா? அஞ்சோட வீட்டுக்கு போகலாம். வீட்டில் போய் கேட்டு பார்த்தா டிஸ்சார்ஜ் ஆகிருப்பாங்கடா. ஆமாம், நேற்று நாங்கள் இங்கே இருக்கும்போது டிஸ்சார்ஜ் பண்ணணும்னு பேசிகிட்டு இருந்தாங்க. வீட்டில் போய் ஒரு வேளை கேட்டு பார்த்தா அப்படிங்கிற. இல்லை மாப்பிள்ள, நான் வரல. என்னை பார்த்தாவே டென்ஷன் ஆகுறாரு அவங்க அப்பா. வேணாம் மாப்பிள்ள. சரி நான் வரல, பிரச்சனை தான் ஆகும். சரி ஓகே, நீ வர வேணாம் மச்சான். ஆர்த்திமா நீ வரியா? ஆனா அவங்க வீட்டுக்கா? ஆமாம், உன்னை என்ன பண்ண போகிறாங்க? நம்ம 2 பேரும் போய் பேசி பார்ப்போம். எப்படிண்ணா? எப்படி முடியும்? ம். மச்சான் வர வேணாம் ஆர்த்தி. நம்ம 2 பேரும் போகலாம். போயிட்டு பேசுவோம். நான் பேசுகிறேன், நீ வந்து நில்லு போதும். என்ன ஆர்த்தி, போறியா? நீங்களும் வந்தா பரவாயில்ல. நான் வரலாம். ஆனால் என்னை பார்த்தா ரொம்ப கோவப்பட்டு கத்த ஆரம்பிச்சிருவார் அவங்க அப்பா. அதான் யோசிக்கிறேன், எதுக்கு தேவையில்லாத வேலை அப்படின்னு. அப்படியா? ஆமா ஆர்த்தி, ரொம்பவே கத்திடுவார். அதான் யோசிக்கிறேன் என்ன பண்ணுறதுன்னு. சரி ஓகேண்ணே, வாங்க கிளம்புவோம். எனக்கும் கொடுத்தா பரவாயில்லையே கொடுத்தா பரவாயில்லையேன்னு தோணுதுண்ணே. நம்ம எங்கேயோ போய் அனாதாசிரமத்தில் குழந்தை தத்தெடுக்கிறதுக்கு நமக்கு தெரிஞ்சவங்க விக்கியோட குழந்த. அதனால் நான் யோசிக்கிறேன். சரிம்மா கிளம்பு. மச்சான் சொல்லு மாப்பிள்ள, போயிட்டு வந்துடுறோம்டா. ம் ஓகேடா. ஏ அருணே, நீ தெரிஞ்ச மாதிரி பேசாத சரியா? நான் கேட்டதில் என்ன தப்பு இருக்கு? ஏத்தே, நான் கேட்டதில் என்ன தப்பு இருக்கு? போடி, இப்போதான் வந்துட்டா. எப்படி மனசார உனக்கு இந்த மாதிரிலாம் பேசுறதுக்கு மனசு வருது? கஷ்டப்பட்டு அவர் பெத்தெடுக்கிறதுக்கு அந்த பிள்ளைய அவங்கக்கிட்ட கூட நான் அசால்ட்டா சொல்லிட்டு இருக்க. நீயா இருந்தா கொடுப்பியா அவன் பிள்ளைய? என்னாச்சு சைலண்டா நிக்கிறா? அனி, நீங்க கேட்டது தப்புதான். தப்புதான் அண்ணி. நான் இதை கரெக்டுலாம் சொல்லவே மாட்டேன். தப்புதான். எப்படி நீங்க இப்படிலாம் கேட்கலாம்? உங்களுக்கு எப்படி இப்படி கேட்கறதுக்கு மனசும் வருது? அம்மா சொல்ற மாதிரி நீங்க உங்க குழந்தைன்னு கொடுப்பீங்களா? கொடுப்பீங்களா? இங்க பாரு அருணே, நான் யார் நல்லதுக்காக நான் சொல்லிட்டு இருக்கேன். அவங்களும் சொல்றாங்க அவங்களுக்கு குழந்தையே இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாங்களாம். அவங்க எங்கேயாவது போய் குழந்தைய தத்தெடுக்கலான்னு தான் முடிவு பண்ணிட்டு இருக்கோன்னு சொல்றாங்க. இந்த குழந்தை ஒருவேளை அஞ்சுட்டு இருந்துச்சுன்னு வையேன். சரவணன் நல்ல பையன்தான், நான் கெட்ட பையன்லாம் சொல்லலை. ஆனால் குழந்தை பிறந்தப்போ வந்து பார்த்தா ஒரு நாள் டேக் கேர் பண்ணிக்கிட்டான். இப்போ நேற்று காலையில் அவன் ஆஃபீஸ் போனது, நைட்டும் வரல. இப்போ இன்னைக்கு வரேன்னு சொல்லியிருப்பாப்புல. ஓகே, அது அவன் அதெல்லாம் நல்ல பையன் தான், கெட்ட பையன் சொல்ல மாட்டேன். 5 மேலே பாசமாக இருக்கான், உயிராக இருக்கான், நல்லா பார்த்துக்கிறான். ஆனால் இந்த குழந்தை சரவணனோட குழந்தைய இருந்திருந்தால் நைட்டே அவன் வீட்டுக்கு வந்திருப்பான். அவன் யாரும் குறை சொல்லாதீங்க, தப்பு சொல்லாதீங்க. அவனுக்கு தோணலை. இதுவே அவனோட குழந்தையா இருந்தால் அவனுக்கு தோணி இருக்கும். நம்ம போகணும், பார்க்கணும், எவ்வளோ லேட் ஆனாலும் பரவாயில்ல, நம்ம போவோம், நம்ம போய் பார்ப்போம் அப்படின்னு சரவணனுக்கு தோணி இருக்கும். சரியா? ஆனால் அவனுக்கு தோணலை. அவனை யாரோ குறை சொல்லறதுக்கு வேலையும் கிடையாது. அதனால இவன் அஞ்சுவே இந்த குழந்தைய கொண்டு போய் அவன் வீட்டில் வச்சு வாழும்போது ஏதாவது பிரச்சனை வரதான் செய்யும் அரணே. நான் சொல்கிறேன் கேளு. ஏதாவது சில சண்டைகள் வரும், பேசும். இந்த குழந்தை நடுவில் கிடந்துட்டு பாடும். இதுவே இந்த குழந்தையோட அப்பன் தானே அவனும் அந்த பொண்ணும் ரொம்ப உயிருக்குயிராக இருக்குதுங்க. ஒருவேளை குழந்தை அவங்களுக்கு இல்லைன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. இந்த குழந்தைய கொடுத்தா சூப்பராக பார்த்துப்பாங்க. என்ன அஞ்சு, நீ அமைதியாவே நிக்கிற? உன்னோட பிளான் என்ன? ஷோ, எனக்கு அப்படியே மண்டை காயுது. குழந்தைய எப்படி அவனை நம்பி கொடுக்கறது அப்படின்னு. அவனை நம்பி முதல்ல குழந்தைய கொடுக்கலாமா? என்ன ஆகும் நிலைமை? அவன் வேணும்னு கூட பிளான் போடுவான். ஒருவேளை குழந்தைய ஏதாவது பண்ணிட்டானா, அவன் வயிற்றுக்குள்ள உள்ள குழந்தையவே அவன் கொல்ல பிளான் போட்டவன். ஒருவேளை அவன் கையில குழந்தைய கொடுத்து அவன் ஏதாவது பண்ணிட்டானா என்ன பண்றது நம்ம? சொல்லுங்க, என்ன பண்ண முடியும்? அண்ணே, எப்படினே கொடுப்பேன் நான்?
சரவணை பார்த்துக்காட்டே போட்டும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. என்னோட குழந்தைய நான் கொடுக்க மாட்டேன். அதுவும் அவனை நம்பி நீ சொன்ன மாதிரி குழந்தை உண்டாயிருக்குன்னு தெரிஞ்சதும் அந்த குழந்தைய கொல்லத்துக்கவே மனக்கட்டுவேன் அவன். அவங்கிட்ட போய் நான் கையில் கொடுப்பனா சொல்லுங்க? இந்த டிசிஷன் நீ தான் எடுக்கணும். நாங்கள் யாரும் எடுக்கிறதுக்கு விருப்பம் இல்லை, யாரும் எடுக்கிறதுக்கு முடியாது. நீ மட்டும்தான் எடுக்கணும். ஓகேவா? எனக்கு என்னமோ ஷீலா நீ சொல்கிறது ஒரு பக்கம் நியாயமாக இருந்தாலும் ஒரு பக்கம் அவன்கிட்ட கொடுக்கலாமா அப்படின்னு தோணுது. அதை நீ தான் அஞ்சு முடிவு பண்ணிக்கணும். உனக்கு இந்த குழந்தை இருந்தால் நீயும் சரவணனும் ஹாப்பியாக வாழலாமா நீ ஒரு பக்கம் யோசிச்சுக்க. அப்புறம் ஏன்னா நீ தான் அந்த குழந்தைய சுமந்து பெற்றிருக்க, கஷ்டப்பட்டு பெற்றிருக்க. அது உன் முடிவு என்னன்னு உன் கையில் தான் இருக்குது. இதை யாரும் எதுவும் சொல்கிறதுக்கு வேலையே கிடையாது. சொல்லுடி, கேட்குறேன்ல. அக்கா, அண்ணே, வீட்டில் யாரு? வாப்பா வாப்பா, உள்ளதான் இருக்கோம். யாரு? ஆமா, யாருன்னு எனக்கு தெரியலையே. ஏமா, நீ அந்த விக்கியோட பொண்டாட்டி தானே? இவங்க இங்க வந்திருக்காங்க. ஆமா, நீங்க எங்க வந்திருக்கீங்க? ப்ளீஸ் நான் கொஞ்சம் சொல்கிறத நீங்கள் கேளுங்க டீட்டெயிலாக. கேட்டுட்டு அப்புறம் என்னன்னு பேசுங்க. ஆமாம், இந்த பொண்ணு விக்கியோட ஒய்ஃபு. நான் வந்து விக்கியோட ஃப்ரெண்டு. சரி, எதுக்காக இங்கே வந்திருக்கீங்க? கோவப்படாதீங்க, கொஞ்சம் நான் சொல்கிறத காது கொடுத்து கேளுங்க. உங்களுக்கு விக்கினாலே கோவம் வரதான் செய்யும். அந்தளவுக்கு விக்கி அஞ்சுவோட லைஃப்பில் ரொம்ப விளையாடி இருக்கான். சரிங்களா? அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். கோவம் வரதான் செய்யும். நான் கொஞ்சம் பேசுகிறத டீட்டெயிலாக கேளுங்க. இந்த பொண்ணு பேர் ஆர்த்தி. அவள் வந்து விக்கிக்கு ஒய்ஃபு தான். மற்ற விஷயம்லாம் உங்களுக்கு தெரியுமா? ஹாஸ்பிட்டலில் எல்லாமே சொன்னதாக சொன்னாங்க. தம்பி, அதெல்லாம் சரி. ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாங்க, பேசினாங்க, சொன்னாங்க, எல்லாம் சரிதான். நீ ஏன் வீட்டுக்கு வந்திருக்க? அதுவும் அவளை கூட்டிட்டு வந்திருக்க. அது முதல்ல என்ன விஷயம்னு சொல்லு. விக்கியும் வரேன்னு தான் சொன்னான். விக்கியை பார்த்தா நீங்கள் கோவப்பட்டு அவனை ஹாஸ்பிட்டலில் கூட அஞ்சோட அப்பா அடிச்சிட்டாங்களாம். அதனால இங்கேயும் வந்தால் ரொம்ப கோவப்படுவாங்கடா மாப்பிள்ள, நீயே போயிட்டு வான்னா. அதான் நான் வந்திருக்கேன். சொல்கிற வேண்டியதை சொல்கிறேன், கேட்குறீங்களா? உங்களுக்கு என்ன பிரச்சனை, எதுக்காக வந்திருக்கீங்க சொல்லுங்க அது முதல்ல. அதான் சொல்கிறேன், கேளுங்க.